கடந்த ஆண்டு சென்னை அசோக் நகரில் ஒரு பள்ளியில் மகாவிஷ்ணு என்ற நபர் வந்து ஒரு ஆன்மீக வகுப்பெடுப்பார். அந்த அரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மாணவர்கள், பல ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து முன்பிறவி மரபிறவிகளை பற்றி பேசிக்கிருப்பார். அப்போ மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் போன ஜென்மத்தில் போன பிறவியில் செய்த தவறுகள் தான் இப்போ அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பேசிக்கிருக்க வேளையில் அந்த அரங்கத்தில் இருந்த ஆசிரியர்களில் ஒருவர் சங்கர் என்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய அந்த கருத்துக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பார். இது ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. நேற்று திருநெல்வேலியில் மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஜூன் ஜோசப் அப்படின்ற ஒரு மாணவி வந்து கவர்னருடைய நடவடிக்கைகள் தமிழக நலனுக்கு விரோதமாக இருக்குது, அதனால் அவர்கிட்ட நான் பட்டம் பெற விருப்பம் இல்லைன்னு கூறி அதை மறுத்துருவார். அங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர்கிட்ட பட்டத்தை பெறுவார். சேகுவாரா குறிப்பிடுவாருங்க, அநீதியை கண்டு எவன் மனம் கொதித்தெழுகிறதோ அவன்லாம் என்னுடைய சகோதரர்னு சொல்லுவார். அப்படி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரும் இந்த மாணவியும் தான் சேகுவாருடைய சகோதரர்களாக பார்க்கப்படணும், பேசப்படணும்.